இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இளைஞர்களே, இளம்பெண்களே, அன்பு ஞான பிள்ளைகளே, என் மனம் நீண்ட நாட்களாக விடை தேடிய ஒரு கேள்வி இது. அன்று முதல் இன்று வரை நீதிமான்கள் வதைக்கப்படுவது ஏன்? என் கேள்விக்கு என்ன பதில்? விவசாய நிலங்களை வளர்ப்பதா அல்லது விவசாயிகளை உயிரோடு சிதைப்பதா? குளங்கள் ஆக்கிரமிப்புகளை ஆதரிப்பதா அல்லது நீர்வளங்களை மென்மேலும் அதிகரிப்பதா? வழியோரம் நிறைய மரங்களை நடுவதா அல்லது மரங்களை வெட்டி வெட்டி வீழ்த்துவதா? ஆதியில் தோன்றிய தமிழ் மொழியில் உரையாடுவதா அல்லது பாதியில் வந்த அந்நிய மொழியில் உரையாடுவதா? அநீதி அநீதி எங்கும் எதிலும், அன்று முதல் இன்று வரை அநீதி. மாபரன் இயேசுவுக்கும் அநீதி சிலுவை சாவாக தரப்பட்டது. அவரின் சிலுவை பாதை தியானிக்க வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே, நீங்கள் சந்தித்த அநீதியை, காயங்களை, துன்பங்களை இச்சிலுவை பாதையோடு ஒப்பிட்டு லட்சியவாதி இயேசுவின் பாதையில் நாமும் நடந்து வெற்றி பெற வரம் கேட்டு தொடர்வோம் இக்கல்வாரி சிலுவை பாதையில். உம்மையாகி மௌனத்தில் முடங்க அநீதியை அரங்கேற்றும் அரண்மனை அரங்கம், பேரொளிக்கு காரிருள் எழுதும் தீர்ப்பு, முதலாம் நிலையில் இயேசுவுக்கு சிலுவை தீர்ப்பு. அதிகார முனை சாத்து, இல்லாததும் பொல்லாததும் சபையேறுது. அதிகார முனை சாத்து, இல்லாததும் பொல்லாததும் சபையேறுது. செம்மறி வழி முதல் ஸ்தலம், இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மேன்மை தங்கிய ஆளுநர் போன்சி பிலாத்து வருகிறார் வருகிறார் வருகிறார். ஆச்சாரியார்களே, மூப்பர்களே, எல்லாரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆளுநர் போன்சி பிலாத்துவுக்கு எங்கள் ஆசீர்வாதம். இவன்தான் இயேசு. குற்றவாளியான இவனை தண்டனை தீர்ப்புக்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறோம். இவன்தான் நீங்கள் சொல்லும் குற்றவாளியா? நீங்கள் இந்த இயேசுவுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன? இவன் குற்றம் செய்யாமல் இருந்தால் இவனை உம்மிடம் கூட்டி வந்திருக்க மாட்டோம். ஓ, குற்றத்தை விசாரிக்காமலே தண்டனை வழங்க வேண்டுமா? அப்படியானால் நீங்களே கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். இவனை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. இவன் நம் நாட்டு மக்களின் சீரழிவிற்கு காரணமானவன். மக்களை குழப்பி விட்டு அதில் இவன் குளிர்காய்கிறான்.
உண்மையில் இவன் ஒரு கலகக்காரன். இவன் ஸ்ரீசருக்கு வரிசெலுத்த தேவையில்லை என்கிறான். ஆலயத்தில் காணிக்கை பொருட்களை விற்றவர்களை சாட்டையால் அடித்தான். நமது பேராலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளில் கட்டி முடிப்பேன் என்கிறான். இவனுடைய சீடர்கள் யாரும் நோன்பு இருப்பதில்லை, அதை இவன் நியாயம் என்கிறான். இவன் ஓய்வு நாள் சட்டங்களை கூட மதிக்காமல் அதை மீறி பல காரியங்களை செய்கிறான். இவன் கலிலேயா முதல் யூதேயா வரை எல்லா மக்களுக்கும் போதித்து செசாருக்கு எதிராக தூண்டி விடுகிறான். நீ யூதரின் அரசன் தானா? நீரான இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா? நான் என்ன யூதனா? இதோ உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பரும் தானே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன குற்றம் செய்தாய்? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சியை போன்றதாய் இருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அப்படியானால் நீ அரசன் தானா? அரசன் என்று நீ சொல்லுகிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர். என்ன சொல்லுகிறாய்? உண்மையா? என்ன உண்மை? சொல், என்ன உண்மை? எனக்கு வியப்பாய் இருக்கிறது. பதில் கூறினால் தானே உன்னை விசாரிக்க முடியும். ஆச்சாரியார்களே, மக்களின் மூப்பர்களே, இதோ இந்த இயேசு மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கிறான் என்று என்னிடம் கூட்டி வந்தீர்கள். உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் இவனிடம் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை. குறிப்பாக சாவுக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. பாஸ்கா விழாவின் போது மக்களுக்காக கைதி ஒருவனை விடுதலை செய்வது நமது வழக்கம் அல்லவா? அதன்படி இந்த இயேசுவை விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? இயேசுவைத்தான் விடுதலை செய்ய வேண்டுமா? பரபாஸ் என்று ஒரு கைதி இருக்கிறார், அவனை விடுதலை செய்யலாமே. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் இவனிடம் காணவில்லையே. எனவே இவனை நான் தண்டித்து விடுதலை செய்வேன்.
நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா பின்னே நடந்த பின்பற்றி வா சிலுவை வரை பின்னே நடந்த அன்பின் சீஷன் போ பின்பற்றி இருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல் காவியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல் நேசிக்கிறாயோ இயேசுநாதரை இதோ மனிதன் மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் இவரிடம் காணவில்லையே, நான் என்ன செய்வது? எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு. அதன்படி இந்த இயேசு சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை இறைவனின் மகன் என்று கூறுகிறான். நீ எங்கிருந்து வந்தவன்? என்னிடம் எதுவும் கூற மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இது உனக்கு தெரியாதா? நீரிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்படைத்தவரால் பெரும்பாவம் செய்தது. இதோ உங்கள் அரசர். உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை. நீ இந்த இயேசுவை விடுதலை செய்தால் சீசருக்கு நீ நண்பராக இருக்க முடியாது. தன்னைத்தானே அரசனாக்கிக் கொள்ளும் இந்த இயேசு சீசரின் எதிரி. இவனை சிலுவையில் அறைய வேண்டும். யாரங்கே தண்ணீர் எடுத்துவா. இந்த மனிதனின் ரத்த பழியை எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விளக்கும். சீசரின் பிரதிநிதியாக யூதநாடு என்று கருதப்படும் ஜூதேயாவையாளும் போன்சிய பிலாத்து எனப்படும் நான் நசரேத்தில் வசிக்கின்ற இந்த இயேசுவுக்கு யூத மதக்குழுவினர் விதித்த சிலுவை தண்டனையை அமுல்படுத்தும்படியான ஆணையை பிறப்பித்துள்ளேன். இயேசு பேசுகின்றார். பிறருக்கு அநீதி இழைத்த யூத
தலைமை சங்கத்தினரை நான் எதிர்த்தேன். ஆனால் எனக்கு நேர்ந்த அநீதியை ஏற்றுக்கொண்டேன். நீயும் போய் அவ்வாறே செய். மீட்படையவும் இறையரசு வளரவும் இதுவே வழி. பிளாத்து என்னை தீர்ப்பிட்டது போல் நீ யாரையும் தீர்ப்பிடாதே. பரிசேயரை போல் பிறர் மீது குற்றம் சுமத்தாதே. யூத மக்கள் நடந்து கொண்டது போல் நன்றி கெட்டவனாக கூட்டத்தோடு கூட்டமாக கூச்சலிடுபவனாக இராதே. எல்லா வல்லமையும் கொண்ட நானே அநீதி தீர்ப்பை ஏற்றுக்கொண்டேன் என்றால் அதற்கு பொருள் உள்ளது, அதனால் பயனும் உள்ளது. நீதியும் உண்மையும் ஏன் நீதிபதிகளுமே விலை போகக்கூடிய காலத்தில் அல்லவா நீங்களும் இருக்கிறீர்கள். பெரும்பான்மையானவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீங்களும் அல்லவா உண்மைக்கு எதிராக இருக்கிறீர்கள். உடலை கொல்பவர்களுக்கும் நிந்தனை செய்பவர்களுக்கும் பயப்படுகிறீர்கள். ஆன்மாவை கொல்பவர்களுக்கு அல்லவா நீங்கள் அஞ்சி நடுங்க வேண்டும். ஜெபம். இயேசுவே, உண்மை எதுவோ சரியானது எதுவோ அதை உரக்க சொல்ல வேண்டிய மன வலிமையை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். மரத்துண்டு இரண்டு இணைந்து உருவானதா சிலுவை. மனிதர்களின் சுயநலமும் சூழ்ச்சியும் சேர்ந்து செய்த கலவை. தர்மத்தின் தலை மேலே சதுராட்டம் போடுது அதர்மம். இரண்டாம் நிலையில் இயேசுவின் தோளிலே சிலுவை. பழி பாவம் நான் செய்து சுமை கூட்டினேன். பரிகார பலியாக தோள் நீட்டினார். பழி பாவம் நான் செய்து சுமை கூட்டினேன். பரிகார பலியாக தோள் நீட்டினார். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். இரண்டாம் ஸ்தலம். இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யூதரின் அரசே வாழி. தாவீதின் மகனே வாழி. நம் அரசரை விழுந்து வணங்குவோம். ஏய், அந்த சிலுவையை இவன் மேல் சுமத்து.
உலகில் வாழும் மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் பல சுமைகளை சுமத்தி கொண்டு தங்களுக்கு தானே திருப்திப்படுத்திக் கொள்கின்றனர். இவ்வாறு பிறர் மீது சுமைகளை சுமத்தும் அழகியின் திட்டத்தை அழிப்பதற்கான ஒரே வழி சுமத்தப்பட்ட சுமைகளை ஏற்றிக்கொண்டு எனது பாடுகளில் நீர் பங்கேற்பதுதான். உன்னை கிறிஸ்துவனாக நான் அழைத்திருப்பது சிலுவைகளை சுமத்துபவனாக வாழ்வதற்கு அல்ல, மாறாக சிலுவை சுமத்துவதற்கான வாழ்வதற்கே. புனிதர்கள் அனைவருமே என்னை போல் சிலுவையை ஏற்றுக்கொண்டு என்னுடன் சுமந்தார்களே. திருமுழுக்கு பெற்ற நீ என் சீடன் தான். எனது சீடன் என்பதற்கு நீ சான்று பகர என்னை போல் சிலுவையை ஏற்றுக்கொள். சிந்திப்போம். சுமையாகிய என்னை பிறர் மேல் தூக்கி வைத்துவிட்டு அல்லது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வெறுமையாக வாழ்வதை விட இயேசுவை போல் சிலுவையாகிய என்னை சுகமாக விரும்பி சுமந்தால் உங்கள் சிகரத்தை தொடலாம். ஜெபம். இயேசுவே, எமக்காக சிலுவையை சுமந்து மீட்பின் திட்டத்தில் வெற்றி பெற்றது போல நாங்களும் எங்கள் அன்றாட சிலுவைகளை சுமந்து உம் திட்டத்தில் வெற்றி பெற வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். பயணத்தின் தொடக்கம், பாதையிலே முடக்கம், முள்முடியும் கழுமரமும் உத்தமருக்கு உலகம் தந்த பதக்கம். உறுதியின் மடியில் புனிதனின் பரிதவிப்பு, மூன்றாம் நிலையில் முகம் குப்புற வீழ்கிறார் இயேசு. தடமாறி தவறாகி நான் வாழ்வதால் தடுமாறி தரை மீது நீர் வீழ்கிறீர். தடமாறி தவறாகி நான் வாழ்வதால் தடுமாறி தரை மீது நீர் வீழ்கிறீர். செம்மறிவரே, செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறிவரே. சிலுவை சுமக்கின்றே, நான் சிலுவை சுமக்கின்றே, சிலுவை சுமக்கின்றே, நான் சிலுவை சுமக்கின்றே. அன்று சுமந்தே முடியவில்லை, இன்றும் தொடர்ந்தே முடிவு இல்லை. சிலுவை சுமக்கின்றே, நான் சிலுவை சுமக்கின்றே.
பசியில் வாடும் ஏழையின் குடிலில் பாதையோரம் படுக்கை தேடும் பாமரன் நிலையில் நிதம் பாடுபட்டும் பசியில் வாடும் ஏழையின் குடிலில் வேலை தேடி ஏங்கி நிற்கும் இளமையின் துடிப்பில் வேலை தேடி ஏங்கி நிற்கும் இளமையின் துடிப்பில் தினம் காலை மாலை கண்ணீர் சிந்தும் முதுமையின் தவிப்பில் முதுமையின் தவிப்பில் சிலுவை சுமக்கின்றே நான் சிலுவை சுமக்கின்றே வறுமை கோட்டின் வெறுமை காட்டும் சிறுமையின் வழியில் இங்கு வரதட்சணையின் கொடுமை தாங்க வழிந்திடும் விழியில் வறுமை கோட்டின் வெறுமை காட்டும் சிறுமையின் வழியில் இங்கு வரதட்சணையின் கொடுமை தாங்க வழிந்திடும் விழியில் சாதி வெறியும் சமய பிரிவும் நடத்திடும் போரில் சாதி வெறியும் சமய பிரிவும் நடத்திடும் போரில் ஒரு நீதி கேட்டு குமுறும் நெஞ்சம் எழுப்பிடும் குரலில் எழுப்பிடும் குரலில் சிலுவை சுமக்கின்றே நான் சிலுவை சுமக்கின்றே மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மெசியாவாம், மெசியா விழுந்து கிடக்கிறான் பார். வாயை மூடுங்கள். இயேசு பேசுகிறார். நிற்பவன் தான் வாழ்வனை தூக்கி நிறுத்த முடியும் என்பது உலக நீதி. எனது பணிவாழ்வில் நானும் பலரை தூக்கி நிறுத்தினேன். ஆனால் மனிதரை பாவக் குழியிலிருந்து, உடல் மனநோய்களிலிருந்து, அழகின் தாக்கங்களிலிருந்து நிரந்தரமாக தூக்கி நிறுத்த முதலில் நானே விழுவதுதான் சரியான வழி. இது தந்தையின் திட்டம் என்பதால் சரியாகத்தான் இருக்கும். இருக்க வேண்டும். உன்னை பிறர் வாழ்க்கையில் அகல பாதத்தில் விழ செய்யும் பொழுது
துன்ப அவமானங்களில் நீ விழும் பொழுது என்னை போல ஏற்றுக்கொண்டினால் அநேகர விடுதலிலிருந்து உன்னால் காக்க முடியும். எனது சிலுவையின் விதிமுறைகளை உனது அறிவால் புரிந்து கொள்ள முயற்சிக்காதே. அதற்கு பதிலாக என்னை பின் செல். சிந்திப்போம். மரங்கள் மனிதர்களை பார்த்து, உங்களுக்கு இயேசுவை சுமந்து செல்ல ஆணிகளால் அறைய தேவைப்பட்ட சிலுவை போல் இன்னும் எத்தனை சிலுவை மரங்கள் வேண்டும், நாங்கள் தருகிறோம். ஆனால் உங்களால் ஒரு இயேசுவை தர முடியுமா என்று கேட்டது. இயேசு என்னுடைய சிலுவை மர பாரத்தால் கீழே விழவில்லை, மனிதர்களாகிய உங்களுடைய பாவத்தால் தான் முதல் முறை கீழே விழுகிறார். இனியாவது மனமாறி இயேசுவை போல் வாழுங்கள். அப்போது எவ்வளவு பெரிய துன்பங்களால் நீங்கள் கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுவீர்கள். ஜெபம். இயேசுவே, நாங்கள் இயற்கைக்கு இடையூறு செய்யாமல் இருக்கவும், பாவத்தினால் விழும்போது எழுந்து நிற்கவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். கருணையின் கவிதை தாய் வடிவில் தலை நிமிர்ந்தது. வறண்ட நிலத்திற்கு வான்மாரியாய் வந்தார் மாமரி. லட்சிய தாகம் கொண்ட மகனுக்கு இரக்கத்தின் தீர்த்தமானார். நான்காம் நிலையில் அன்னையை காண்கின்றார் இயேசு. போராட்ட களம் கண்ட இறைமைந்தனை பாராட்ட வலம் வந்தார் மரியன்னையே. போராட்ட களம் கண்ட இறைமைந்தனை பாராட்ட வலம் வந்தார் மரியன்னையே. செம்மறிவரே செம்மறிவரே கருமரம் ஏறும் செம்மறிவரே. கண்ணத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கண்ணத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பேலத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். அந்த பேலத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான்.
இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய். 4ஆம் ஸ்தலம், இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ, சாட்டையால மாறி மாறி அடிக்கிறாங்களே. ஐயோ, இப்படி எழுதிட்டு போறாங்களே. போங்கள், விலகுங்கள். போகவில்லை என்றால் உங்களுக்கும் இதே கதிதான். விலகுங்கள். சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே, கழுமரம் சுமந்த பார்வையிலே, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை, குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. ஆறுதல் சொல்வதற்கோ வார்த்தைகள் ஏதுமில்லை, அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. மகனே, அம்மா, இந்த கோலத்தில் காணவா பெற்று 30 வருடங்கள் வளர்த்து. அம்மா, மீட்புக்காக என் மக்கள் ஏங்கி தவித்து நிற்கும் பரிதாப நிலை அனக்கண்ணில் ஈட்டிமுனையாய் குத்தி என்னை வாட்டி வதைக்கிறது. என் தந்தை எனக்கு தந்த கசப்பான பாத்திரம் இது. இதை நான் அருந்தியே ஆக வேண்டும். இயேசு பேசுகின்றார். என் அன்னை என்னை சந்தித்தது வெறும் உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வு அல்ல. எனக்கு ஆறுதல் அளிக்க மட்டும் அவர் வரவில்லை. எனக்கு ஆறுதல் அவசியமில்லை என்பது அவருக்கு தெரியும். அவர் எனது சீடராகவும் இருந்ததால் எனது துன்பத்தில் அவர் பங்கேற்ற தயாராக இருந்ததை எனக்கு சுட்டிக்காட்டவே வந்தார். என் அன்னையைப் போலவே பலர் அந்த கூட்டத்தில் எனது பாடுகளில் பங்கேற்றனர் என்ற செய்தியை அவர் சொன்னது எனக்கு மேலும் ஆறுதல் அளித்தது. நீயும் என் தாயைப் போல என் பாடுகளில் பங்கேற்பதே எனக்கு ஆறுதல் தரும். உணர்வுகளையும் கற்பனைகளையும் கடந்து கொள்கையுள்ள என் தாயை போன்று நீயும் வாழ முன்வர வேண்டும். ஆமென். சிந்திப்போம். என் மகன் இயேசுவை போல இந்த உலகில் வாழுகின்ற என் அன்பு மகனே மகளே, குறை சொல்லி சிலுவையை சுமத்தி வாழவிடாமல் இருப்போரே, வளரவிடாமல் அடிமேல் அடி அடிப்போரே, தாயை மதிக்காமல் தாயை மிதிப்போரே, மனம் மாறுங்கள். என் மகன் இயேசுவை போல வாழுங்கள். ஜெபம். இயேசுவே, எம் தாயை நாங்கள் மதிக்கவும் உம்மை போலவும் உம் தாயை போலவும் இறை திட்டத்தை நிறைவேற்றி வாழ்ந்து காட்டவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். வசீகரிக்கும் வாய்மொழிகள் காயங்களுக்கு மருந்தாகுமா? வழியோரத்து தோழமை தோள்களுக்கு ஓய்வு தந்தது. வரலாறு இனிமேல் உதவி என்ற சொல்லை சீமோன் என்றே உச்சரிக்கும். ஐந்தாம் நிலையில் இயேசுவுக்கு தோள் கொடுக்கும் சீமோன். துயர் வேளை தோள் தந்து துணை செய்திட்டான். சீமோனும் வரலாற்றில் இடம் தேர்ந்திட்டான். துயர் வேளை தோள் தந்து துணை செய்திட்டான். சீமோனும் வரலாற்றில் இடம் தேர்ந்திட்டான். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே. போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியா விடை பெற்று நீ பிரிந்தாய். போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியா விடை பெற்று நீ பிரிந்தாய். வழிகளை போக்க பரிகாரமாக பலியாக தந்தீரையா, பலியாக தந்தீரையா. ஐந்தாம் ஸ்தலம். சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இனி இவனால் சிலுவையை சுமக்க முடியாது. ஏய் வா, இந்த சிலுவையை கொஞ்ச தூரம் சுமந்து வா. என்ன? நானா? நான் ஏன் சுமக்க வேண்டும்? என்னால் முடியாது. இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் வரை இவன் உயிரோடு இருக்க வேண்டும். சொல்வதை செய். வா, இந்த சிலுவையை சுமந்து வா.
உதவுகிறவர் சாதாரண மனிதர் அல்ல, உதவும் பண்பு தெய்வத்தினுடையது. எனவேதான் சீமோனின் உதவியை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டேன். இறைவனுக்கு விருந்து படைக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. சீமோனை போல நீயும் உதவும் பண்பு கொண்ட சீமோனாக இருந்ததால்தான் அவர்கள் எனக்கு பணிவிடை புரியும் வாய்ப்பை பெற்று பெருமையடைந்தார்கள். சிந்திப்போம். வழிபோக்கர்களாய் நீங்கள் செல்லுகையில் எத்தனை மனிதர்களை பார்க்கின்றீர்கள்? எத்தனை வாடிய முகங்கள், எத்தனை சோர்வடைந்த மனிதர்கள். நம்மிடம் யாராவது வந்து பக்கத்தில் அமர்ந்து ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என கேட்க மாட்டார்களா என்ற ஏக்கம் இருக்கும். தங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்ள, நம்பிக்கை வார்த்தைகளை கேட்க எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள். தள்ளி போடப்படுகின்ற உதவி ஒரு நாளும் நடந்ததில்லை. உதவி செய்வதற்கு இன்றே இத்தருணமே போதுமானது. என்னைப் போல நீங்களும் பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அவர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுப்பீர்கள். என்னைப் போன்ற திருப்தியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கும் கிடைக்கும். ஜெபம். இயேசுவே, தேவையில் இருப்போரை எங்கள் கண்கள் காணவும், அவர்களுக்கு தேவையான உதவியை நாங்கள் செய்யவும் நல்ல மனதையும் வலிமையையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். இரக்கமும் துணிச்சலும் கூட்டணி சேர்ந்து களம் வந்தது. வெரோனிக்கா என்னும் வேங்கை வேர்வையை துடைத்தது. மரபுகள் உடைந்து மானுடம் நிமிர்ந்தது. ஆறாம் நிலையில் இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைக்கிறார். கண்ணீரும் செந்நீரும் முகம் நிறைத்திட துணிவோடு துடைக்கின்றார் நல்ல ரோனிக்கா. கண்ணீரும் செந்நீரும் முகம் நிறைத்திட துணிவோடு துடைக்கின்றார் நல்ல ரோனிக்கா. செம்மறிவரே செம்மறிவரே கழனரம் ஏறும் செம்மறிவரே. ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது.
சுமையில்லாமல் பயணமில்லை, சுமையில்லாமல் வாழ்வுமில்லை, சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும், வேதனை உரமாகும் தேவனின் வழியா. 6ஆம் ஸ்தலம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் கவிச்சில் ஆகிவிட்டதே அல்ல, கவிச்சில் ஆகிவிட்டதே. போதும் பெண்ணே, விலகு. உரோமை படை வீரர்களின் கெடுபிடிகளையும் தடைகளையும் கடந்து ஒரு இளம்பெண் என்னை சந்தித்து முகம் துடைக்க துணி கொடுத்து உதவ முடிந்தது என்றால் அது அவள் இதயத்தில் பொங்கி வழிந்த அன்புதானே. அன்பின் ஆற்றல் அறிவுக்கு அப்பாற்பட்டது. உண்மையான அன்பு உலகை வெல்லும். இதற்கு சாட்சிதான் வெரோனிகா. நீயும் உலகை வெல்ல வேண்டுமாம். உலகில் உன்னை சுற்றியுள்ள உரோமை படை வீரர்கள் போன்ற தடைகளை பொருட்படுத்தாமல் நல்ல செயல்களை செய்ய வேண்டுமாம். வெரோனிகாவின் இதயத்தில் பற்றி எறிந்த இறையன்பு உன்னிலும் பற்றி எறிய செய். சிந்திப்போம். எந்த துன்பமும் நம்மை ஆழ்ந்த துயரத்தில் வீழ்த்த முடியாது. யாரும் நாம் உதவி செய்வதை தடுக்க முடியாது. தடைகள் என்றுமே தடைக்கற்களே அதை படிக்கற்களாக மாற்றும் வரை நம்மால் எதுவும் முடியும். ஏனெனில் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக யார் நிற்க முடியும்? ஜெபம். இயேசுவே, வெரோனிகாவை போல எல்லா பெண்களும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இருக்கும் தூசியை துடைக்கவும், தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யவும் மன துணிச்சலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். போராட்டக்களம் பூக்களால் அமைவதில்லை, போராளியின் கால்களோ கற்பாறைகளை பிளக்கும். தள்ளாட்டம் தீரருக்கு தற்காலிக தேக்கம்தான், ஏழாம் நிலையில் மீண்டும் விழுகிறார் இயேசு. பாவங்கள் பாரங்கள் எனச் சூழ்ந்ததால் பாதங்கள் பழுதாகி தரை சாய்கின்றார். பாவங்கள் பாரங்கள் எனச் சூழ்ந்ததால் பாதங்கள் பழுதாகி தரை சாய்கின்றார். செம்மறிவரே செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி. 7ஆம் ஸ்தலம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன 90 வயது கிழவன் போல் தள்ளாடி தடுமாறி நடக்கிறாய்? என்ன வீரமாய் போதித்தாய்? உனது வீரமெல்லாம் எங்கே? நட சீக்கிரம், நேரமாகிறது. யூதர்களின் அரசன் என சொல்லிக் கொண்டான். இப்போது பார், யூதர்களின் அரசன் மண்ணை கவி விட்டான். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறான். அடே, என்ன மாய்மாலம் செய்கிறாய்? வீணாய் அடி வாங்காதே, எழுந்து நட. சீக்கிரம். இயேசு பேசுகின்றார். மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். விழுதல் என்பது மண்ணுக்கே உரிய இயலாமை. இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. விழுதலை குறித்து நீ மனம் நோக வேண்டியதில்லை. விழுதலை ஏற்றுக்கொள். மனிதருக்குள் இருக்கும் ஆவிக்குரிய இயல்புதான் விழுந்தவனை மீண்டும் எழ செய்கிறது. சிந்திப்போம். அடிமேல் அடி விழுந்தாலும், எதிரியால் தாக்கி நாம் விழுந்தாலும், இறை நம்பிக்கை மட்டும் உடைந்து போகாமல் இருக்கும்போது, நாம் எத்தனை முறை விழுந்தாலும் இயேசுவை போல் மீண்டும் மீண்டும் எழுந்திருப்போம். நீங்கள் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது தடையாகி நான் உங்களை விட்டு ஓடிவிடுவேன். ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளால் நாங்கள் தடுக்கி விழும்போது மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும். இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.
கரிசனை குடியிருந்து என்ன பயன்? அழுகை என்றாலும் அது ஆறுதலுக்கு அடையாளம். ஆபத்து வேளையில் ஆறுதல் தந்தது பெண்மை. 8ஆம் நிலையில் எருசலேம் மகளிரை இயேசு சந்தித்தார். விழியோரம் வழிந்தோடும் கண்ணீரினால் வழியோரம் வலு சேர்க்கும் பெண்மணிகள். விழியோரம் வழிந்தோடும் கண்ணீரினால் வழியோரம் வலு சேர்க்கும் பெண்மணிகள். செம்மறிவரே செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. எட்டாம் ஸ்தலம். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ, கடவுளே, உமக்கே இந்த கதியா? என் தெய்வமே, என் ராசா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை இப்படி துன்புறுத்துறாங்களே, படுபாவி பயலுங்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? ஐயோ, கடவுளே, தெய்வமே, ஐயோ, ஐயோ. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? சிந்திப்போம். எங்கள் அழுகையில் வலிமை இருக்கிறது, எங்கள் அழுகையில் உண்மை இருக்கிறது, எங்கள் அழுகையில் அன்பு இருக்கிறது. இதனால்தான் இயேசு எங்களை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஜெபம். இயேசுவே, பெண் குழந்தைகளை சிதைக்காமலும் பெண்களை அழ வைக்காமலும் வாய்ப்புகளை தந்து வளர விடவும் பாதுகாப்பு தரவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். கொள்கை வலுவாகி
கோபுரமாய் உயரும். தோள் வலிமைக்கு நாளாக நாளாக வீழ்ச்சியே விளையும். விழுமியங்கள் வீழாதவரை வீழ்ச்சியே இல்லை. 9ஆம் நிலையில் 3ஆம் முறை விழுகிறார் இயேசு. வீழும்போது என்னை தாங்கும் சுமை தாங்கி, விழுந்திட்ட உனை இங்கு யார் தாங்குவார்? வீழும்போது என்னை தாங்கும் சுமை தாங்கினி, விழுந்திட்ட உனை இங்கு யார் தாங்குவார்? செம்மறிவரே செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே. போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியா விடை பெற்று நீ பிரிந்தாய். போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியா விடை பெற்று நீ பிரிந்தாய். வழிகளை போக்க பரிகாரமாக பலியாக தந்தீரையா, பலியாக தந்தீரையா. கால் பின்ன நடக்க கல்வாரி நோக்கி கரைகள் கழுவிட பலியானாய். கால் பின்ன நடக்க கல்வாரி நோக்கி கரைகள் கழுவிட பலியானாய். ஆணிகள் துளைக்க ரத்தங்கள் தெரிக்க அப்பா என்று அழுதீரையா, அப்பா என்று அழுதீரையா. எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். என் இயேசுவே பாவி நானும் மனம் மாறுவேன். ஸ்தலம் இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
மனுமகன் பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தடுமாறுகிறாய். நாளை ஓய்வு நாள், ஆயத்தம் செய்ய வேண்டும். இவன் இப்படி நடந்தால் நாம் கொல்கத்தா போய் சேர முடியாது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போல இருக்கிறது. இயேசு பேசுகின்றார். தந்தை மீதும் மனிதர் மீதும் நான் கொண்டிருந்த அன்புதான் தந்தையின் திட்டத்தை செயல்படுத்தி மனிதரை முழுமையாக மீட்டுவிட வேண்டும் என்ற நோக்கம்தான் நான் எழுவதற்கு சிலுவை சுமப்பதற்கும் ஆற்றலை எனக்கு தந்தது. நீயும் என்னை அன்பு செய்பவனாகவும் உனது கிறிஸ்துவ அழைத்தலின் நோக்கத்தை உணர்ந்தவனாகவும் இரு. அப்பொழுது நீயும் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துவிட முடியும். உன் பயணத்தை தொடர முடியும். தற்பெருமை கொள்பவர்கள், குறை கூறுபவர்கள், விரக்தி அடைபவர்கள், தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் யார் தெரியுமா? விழுதலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், என்னை அன்பு செய்யாதவர்களும் தங்களது வாழ்வின் நோக்கத்தை அறியாதவர்களும் தான். சிந்திப்போம். கடவுள் உருவாக்கி என்னை எப்படியெல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மரங்களை வெட்டும் போதெல்லாம் என்னை காயப்படுத்துகிறீர்கள். பிளாஸ்டிக் குப்பைகளை என்மேல் எரிகின்ற போதெல்லாம் என்னுடைய புனிதத்தை அசிங்கப்படுத்துகிறீர்கள். என் வளங்களை சுரண்டும் போதெல்லாம் என் கற்பை சூறையாடுகிறீர்கள். நான் உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என தவறாக நினைத்துக் கொள்கிறீர்கள். என்னிடம் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதையே நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். நல்லதை கொடுங்கள், நல்லதை தருவேன். என் ஆன்மாவை காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். இயேசுவே, நாங்கள் இப்பூமியை காயப்படுத்தாமலும் சூறையாடாமலும் கீழே விழுபவரை தூக்கிவிடவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். மதிப்பீடுகளே மாந்தருக்கு அழகு சேர்க்குமாடை, நூலாடையை பறிப்பதனால் நேர்ந்திடாது அவமானம். பண்பாளர்களை பலவீனப்படுத்த விஷமிகளின் முயற்சி. 10ஆம் நிலையில் பாதகர்கள் பறித்திட்டார் இயேசுவின் நாடைகளை. உடல் மூடி மறைக்கின்ற நூலாடையை இழிமாந்தர் களைந்திட்டார் கல் நெஞ்சுடனே. உடல் மூடி மறைக்கின்ற நூலாடையை இழிமாந்தர் களைந்திட்டார் கல் நெஞ்சுடனே. செம்மறிவரே, செம்மறிவரே, கழமரம் ஏறும் செம்மறிவரே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையா. 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடையை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன ராஜரீக ஆடை இது! சாலமோன் கூட இதனை போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தையல் இல்லாத ஆடை. இதனை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம். சிந்திப்போம். எப்பொழுதெல்லாம் ஆடையாகிய என்னை விருப்பமில்லாமல் கழற்றுகின்றீர்களோ அல்லது விருப்பமில்லாமல் களைகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் உடையாகிய நான் களையப்படுகின்றேன். சிறுமி என்று கூட பார்க்காமல் சிதைக்கும் மனிதர்களுக்கு உடையாகிய நான் ஒருபோதும் மாற்றம் தர முடியாது. ஆனால் இயேசுவின் வார்த்தையை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஜெபம். இயேசுவே, எங்கள் தவறான சொல்லாலும் செயல்களாலும் உமது அன்பு எனும் ஆடையை கழற்றாமல் இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். வன்முறை வாழும் முறை ஆகிடுமா கோளைகளே, ஆணிகளை விட கூர்மையானது போராளியின் கொள்கை. உடல் தசையை துளைக்கலாம், மனவிசையை அசைக்க இயலுமா? 11ஆம் நிலையில் ஆணிகளால் அறையப்படுகிறார் இயேசு. குணம் நல்கும் குணசீலன் கொடும் மாணியா, அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே. குணம் நல்கும் குணசீலன் கொடும் மாணியா, அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே. செம்மறிவரே செம்மறிவரே, கழமரம் ஏறும் செம்மறிவரே. 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 3 மணிக்குள் நம் வேலையை முடிக்க வேண்டும். இவன் உடலில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவான். சிந்திப்போம். மனித வார்த்தையினால், கடும் சொற்களினால் பேசும்போதும், பிறர் வாழ்வின் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தடுக்கும் போதும், நீதிமானை தீர்ப்பிட்டு வதைக்கும் போதும் இயேசுவையே ஆணியாகி என்னை கொண்டு அறைகிறீர்கள். ஜெபம். இயேசுவே, நாங்கள் பிறர் வாழ்விற்கு ஆணிகளாக இல்லாமல் ஏணிகளாக இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சாவு சரித்திரத்தை சரித்திட முடியுமா? லட்சியவாதிக்கு என்றுமே மரணம் இல்லை. உடலை கொல்லும் கொலையாளிகளே, ஆன்மாவை அசைத்திடுவீரா? 12ஆம் நிலையில் இயேசு துறக்கிறார். உரு தந்து உயிர் காக்கும் நல்ல ஆயனை ஆடுகளே கொலை செய்து பழி சுமந்தனவே. உரு தந்து உயிர் காக்கும் நல்ல ஆயனை ஆடுகளே கொலை செய்து பழி சுமந்தனவே. செம்மறிவரே, செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 12ஆம் ஸ்தலம். இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இவன் மற்றவர்களை எல்லாம் காப்பாற்றினானே, இவன் கடவுளின் மகனும் மெசியாவும் என்றால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். நீ யூதரின் அரசனானால் கீழே இறங்கி வா பார்க்கலாம். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். தண்ணீர், தண்ணீர், நான் தாகமாயிருக்கிறேன். ஏய், அந்த காடியை பஞ்சில் துவைத்து கொடுப்போம். தண்ணீரா வேண்டும்? தண்ணீர், இந்த தண்ணீர். நீ கிறிஸ்து அல்லவா? உன்னை காப்பாற்றிக்கொள், எங்களையும் காப்பாற்று. நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் எல்லோரும் விரைவில் இறந்து போவோம். நீயும்
நானும் குற்றவாளி. நான் செய்த குற்றங்களுக்கான விலையை கொடுக்க வேண்டியிருப்பதால் நானும் கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனால் மனிதரோ எந்த தவறும் செய்ததில்லை. இயேசுவே, உங்கள் ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் போது என்னை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். கவனி, நான் சொல்வது உண்மை என்று நீ என்னோடு சேர்ந்து பரலோகத்தில் இருப்பாய். அம்மா, அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, இதோ உன் தாய். எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன். சிந்திப்போம். இயேசுவின் மூச்சை இவ்வுலகில் நிறுத்தியதற்காக மனம் வருந்தும் மனிதர்களே, பல்வேறு சூழ்நிலைகளினால் மூச்சுவிட முடியாமல் தவிக்கும் மனிதர்களுக்கு உதவி செய்யலாமே. ஜெபம். இயேசுவே, உம்மை போல் நாங்களும் விண்ணக தந்தையின் விருப்பத்திற்காக உயிர் மூச்சை விட்டு இறக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். மானுடம் குடியிருக்கும் திருக்கோவில் தான் அன்னை. ஏழுலகிலும் எழில்மிகு இடம் அவள் பூமடிதான். தாயின் தாலாட்டு இருமுறை கிடைத்த யோகம் இயேசுவுக்கு. 13ஆம் நிலையில் மகனின் உடலை மடியில் சுமக்கும் மரியா. தாலாட்டில் தலையாட்டும் தவமைந்தனின் திருச்சடலம் மடி தாங்கும் வலி தாங்கினார். தாலாட்டில் தலையாட்டும் தவமைந்தனின் திருச்சடலம் மடி தாங்கும் வலி தாங்கினார். செம்மறிவரே, செம்மறிவரே, கழமரம் ஏறும் செம்மறிவரே. 13ஆம் ஸ்தலம். தாயின் மடியில் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
ராசாவே நான் சுமந்த தெய்வமே உடையுதே என் நெஞ்சமே ஒரு குலைந்த உன்னனா பார்க்கையிலே தேவதூது அன்று வந்ததே தேவமகன நீ சுமப்பாயின்று நீ செத்து போய் நான் மடி தாங்கவா செத்த கூட நினைக்காம ஆகட்டுன்னு சொன்னே கொடுத்தே குருதி பாலும் கொடுத்தே அன்பை கொடுத்தே அனைத்தும் கடந்து அம்மா என்ற உறவை கொடுத்தே கண்ணான என் மகளே காணாத போதே கலங்கிய என் குலத்தாங்களே இப்படி ரத்தமாய் வடியுதே என் நெஞ்சமே வெடிக்குதே என் நெஞ்சமே என் அன்பு மகனே, என் உதிரத்திலிருந்து நான் தந்த உயிர் எங்கே? நாசரேத் ஒரு வீட்டிலே அம்மா அம்மா என்று ஆசையோடு அழைத்த இதழ்கள் இப்படி அடைபட்டு போயினவே. ஆதரவற்றோருக்கு அருள்மழையை வாரி வழங்கிய திருக்கரங்கள் அசைவற்று போயினவே. கடவுளின் அரசை அமைக்க காடு மேடெல்லாம் ஓடித் திரிந்த கால்களில் ஆணி அறைந்து கோரியாக்கி விட்டனரே மகனே. என் மகனே, உன் உடலை சல்லடையாக்கி என் உயிரில் அக்னி மழையை பொழியச் செய்து விட்டார்களே. ஆயினும் என் மகனே, சாவின் விளிம்பில் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் பிதாவே என்று இறைஞ்சிய உன் வார்த்தைகள் சிதைந்த என் நெஞ்சில் தேனாராய் பாய்ந்து என் தாய்மையை முழுமையாக்கிவிட்டன. சிந்திப்போம். உங்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தருகின்ற எனக்கு நீங்கள் தரும் பரிசு என்ன? பெரும்பாலும் காயங்களும் வேதனைகளும் தானே. உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இகழாதே என்ற இறை வார்த்தைகள் கடவுள் எனக்கு தரும் மதிப்பை தானே வெளிக்காட்டுகிறது. எனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உங்களது நல் வாழ்க்கையால் எனக்கு கொடுங்கள், அது போதும் எனக்கு. ஜெபம். இயேசுவே, தாய்மடி என்பது எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்த வரம். அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றை வாழ்ந்து காட்ட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். கல்லறைகள் மனிதருக்கு வழி அனுப்பும் மேடைகள்,
சமத்துவம் இங்கேதான் தலை சாய்த்து படுத்திருக்கிறது. நிரந்தரமில்லை என்பதாலோ இது கூட இரவலானது. 14ஆம் நிலையில் இயேசுவின் உடல் கல்லறையில். உனக்கென்று உடைமை என எதை சேர்த்தாய் நீ? அடுத்தவரின் கல்லறையில் கண்மூடினாய். உனக்கென்று உடைமை என எதை சேர்த்தாய் நீ? அடுத்தவரின் கல்லறையில் கண்மூடினாய். செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 14ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல்